சீரியஸ் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது. லைக் அவர் வந்து ரொம்ப ஃபன்னி கண்டென்ட்டில் ஒரு மாதிரி ஜாலியான ஜானர்லேயே எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் வந்து சீரியஸாக இருக்கும். படம் வந்து ஜெயில் செட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. எங்கேயா ஸ்லோவாக போகிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது? இல்லை, படம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை, தேவையான பேஸில் தான் போகுது. நல்லா பேஸ் பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் முடிய போது மட்டும் என்ன ஆகிடுதுன்னா, அந்த பேஸ் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க பண்ண பில்டப்புக்கு அந்த எண்டிங் சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த எண்டிங் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா. சொர்க்கவாசல் வந்து நான் சொன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனால் ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங்கும் செல்வராகவன் ஆக்டிங்கும் வேறு லெவலு. புதுசாக எமோஷன்ஸு ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு இந்த படத்தில் உங்களுக்கு? ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் தான் ப்ரோ. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்காகவே ஒரு அடி வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஒரு காமெடியாக பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியுது அந்த காமெடி ஃபீல் தெரியுதா இல்லை மாற்றிருக்காரு? இல்லை, காமெடி ஃபீல் சுத்தமாக வரல. இதில் ஃபுல்லாக ராவாக கொலை பண்ணுறது, நாக்கம் இருக்கிறது அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் புதுசாக ட்ரை பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் படம். உண்மையிலே நல்லா இருந்தது. சைலண்ட் விறுவிறுப்போடு கொடுத்த மாதிரி இருந்தது. நம்ம சாங் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக கொண்டுட்டு போன மாதிரி இருந்தது. ரொமான்ஸ் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஆனால் விறுவிறுப்பு இருந்தது. அதுதான் படத்தோட ஹைலைட்டுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப சைலண்ட்டாக செட்டில்டாக இருக்கும் ஆக்டிங்லாம், ஆனால் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பாக படம் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ராவாக இருக்குன்னாங்க படம், ரொம்ப இன்டென்ஸான ரா. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப ஃபஸ்ட்லலாம் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப ரானா நீங்கள் ஓவர் ராலாம் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்குலாம் ஒரு 100 பேரை கொலை பண்ணி அப்படியே இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப செட்டிலாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அது ஸ்பேஸ் பண்ணி இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் தெரியாது. அது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும், வெளியே தெரியப்படுத்த அவங்க ட்ரை பண்ணால் எப்படிலாம் ஆவாங்கங்கிற விஷயத்த ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. உள்ளே நடக்கக்கூடிய நிறையா தப்பான விஷயங்கள் வெளியில் வர்றது கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. படத்துக்கு ஏற்றது தான் ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா, ஜெயில் அப்படின்னாலே நம்ம நரகம் தான் சொல்லுவோம், கரெக்டாக இல்லைங்களா? அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தால் அது சொர்க்கம். ஆனால் வந்துட்டு அதில் படத்துலேயே ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கும், சொர்க்கத்துக்குள்ளே போய் நீ முட்டி போட்டு வாழ போறியா, நரகத்தில் தலைவனாக வாழ போறியா, இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுதான், வெளில வந்து எல்லாருக்கும் அடிமையாக நீ வாழ போறியா, உள்ளே வந்து ஒரு பெரிய விஷயமாக வாழ போறியாங்கிறது தான் கதையாக இருக்கும். படம் முழுக்கவே விறுவிறுப்பு நல்லா இருந்தது. ஆர்ஜே பாலாஜியை நான் சீரியஸாகவே இந்த மாதிரி ஆக்டிங்கில் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்குது. மௌரிஷ் அண்ணன்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து செம்ம சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே படம் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், அதனால தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ, படம் நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து ராவாக இருக்குது. ஆமாம், இன்டென்ஸாக நிறைய இருக்குது. நிறைய இது 18+ நிறைய வருது. பட் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகும்? இல்லை ப்ரோ, அந்தளவுக்கு செட் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. நார்மலாக ஒரு யங் ஆடியன்ஸ் மட்டும் பார்க்கலாம், அவ்வளோதான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. அவர் காமெடியாக பார்த்துட்டு இப்படி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் பிஜிஎம்ஸ் ஓகே, நல்லா இருக்குது. பாட்டுலாம் எதுவும் இல்லை, பிஜிஎம்ஸ் நல்லா இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் வருது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர் ஆடியன்ஸுக்கு புரியும், இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு புரியும் தான். ஏன்னா யாரும் தெரியாதலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், பிரச்சனைலாம் ஒன்றும். செல்வா சார் ஆக்டிங் பிரமாதமாக இருக்குது. அதாவது ஒரு படத்துக்கும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன ப்ரோ மெசேஜ் சொல்ல வராங்க இந்த படம் மூலமாக? சொர்க்கவாசல் மூலமாக என்ன சொல்ல வராங்க? இந்த படம் மூலமாக வர மெசேஜ் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் மாதிரி இல்லை, இது தெரியாத மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி. ஜெயிலுள்ள என்னென்னலாம் நடக்குது, ஆரம்பத்தில் ஒருத்தன் கீழே போகிறான்னா அதுலேருந்து மேலே வர லைக் பவர் அவனுக்கு கிடைக்க அவனுக்கு எப்படி சேஃப்டி கிடைக்குது, எப்படி அவனுடைய லைஃப் இதுவாகுது, அதெல்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க. படம் ஓகே ப்ரோ, ஓவரால் சாட்டிஸ்ஃபைட் தான். அதான் நான் சொல்கிறேன், அவங்க வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து பில்டப் செம்மையாக போச்சு ப்ரோ. பில்ட் பண்ணாங்க, அந்த சஸ்பென்ஸை பில்ட் பண்ணாங்க. எண்டிங்கில் என்ன நடந்திருக்கும், அந்த 1 மணி நேரம் கதை ஒன்று இருக்குது, அந்த 1 மணி நேரம் கதை என்ன இருக்குன்னு பில்ட் பண்ணாங்க. அந்த 1 மணி நேரம் கதை என்ன ஆயிருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழப்பிட்ட மாதிரி இருந்தது. அந்த 1 மணி நேரம் அந்த சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணதுக்கு they didn't do the justice. அதை பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களால என்ன முடியுமோ முடிக்கணும்னு முடிச்ச மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவரோட பெரிய ஹைலைட்டே என்னென்னா கவுண்ட்ரு கொடுக்குறது தான். அந்த கவுண்ட்ரே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக நடித்த விதம் சூப்பராக இருந்தது. செல்வராகவன் சார் ஆக்டிங்கில் பின்னிட்டார். உண்மையே சொல்லலாம், மரண மாசுனே சொல்லலாம். டேரக்ஷனும் சூப்பராக பண்ணுறாரு, ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணுறாரு, கேங்ஸ்டராகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவரோட டான்ஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலி தனுஷ் சாருக்கு இவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. 2 செகண்ட் தான் நான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அதை விட தாண்டி நான் ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து திருநங்கையாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளேயும் திருநங்கையே எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க போலீஸ் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அதில் வந்து அந்த பையன் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பான், சில இடங்களில் நான் பையனாகவும்
சில இடங்களில் சில பேர் தேவைக்காண்டி நான் பொண்ணாகவும் மாறிப்பேன் மாற வைப்பாங்க அப்படின்னு சொன்ன விதம் சூப்பராக இருந்தது. அதில் ரொம்ப அழகான ஒரு கருத்து ஒன்று இருந்தது. அந்த ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. மியூசிக்லாம் எப்படிக்கா இருக்கு? ரொம்ப செட்டில்டு. அதாவது எப்படின்னா படமே செட்டில்டான படம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓவராக வந்து விறுவிறுப்பெல்லாம் இருக்காது. அந்த சைலண்ட்டுக்கு ஒரு விறுவிறுப்பான சின்ன சின்ன மியூசிக் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எதுவும் இல்லை. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா எனக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம கையிலே கொடுத்தது ஒரு சின்ன அரசியல் எந்த அளவுக்கு ஒரு டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றுங்கிறதையும் எப்படிலாம் ஒரு மனுஷனை மாற்றுங்கிறதையும் ரொம்ப அழகாக காமிச்சு அதை வந்து நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் கொடுத்த விதம் சூப்பராக இருக்குது. ஓவராலாக என்ன சோஷியல் மெசேஜ் சொல்ல வராங்க? இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ண படம் தான். இதில் என்ன அப்படின்னா உள்ளே போகிற எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அதே நேரத்தில் நல்லவனாக மாறணும்னு நினைக்கிற இடத்துல வந்து இந்த சமூகம் எந்த அளவுக்கு அவனை வந்து மாற்றி விடுதுங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ஓகே ப்ரோ, ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எங்கேயா ஸ்லோவாக போகிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது? படத்தில் ஸ்லோவாக போகுது ஹையாக போகுது எதுவுமே இல்லை ப்ரோ. படம் ஒரு ஃப்ளோலேயே அப்படியே போகிற மாதிரி இருக்குது. செல்வா சாரோட ஆக்டிங் அதான் ஆர்ஜே செல்வராகவன் ஆக்டிங் நல்லா இருக்குது. அம்மா மணின்னு ஒருத்தர் வந்தார், அவர் படத்தில் அவர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. படத்தில் மியூசிக் வந்து பாட்டு 1 or 2 தான் இருக்குது. மற்றபடி பிஜிஎம் நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே படத்தில் பிஜிஎம் வந்து நல்லா இருக்குது. ஓவராலாக எப்படி ப்ரோ? படம் 1 time வாட்சபிள் ப்ரோ.